ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம செப்டம்பர் மாத பலன். இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் 2 இல்ல 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புதன் பெயர்ச்சி. அதுக்கு அடுத்ததா சூரியன் அவர் எப்பயுமே மாதம் மாறும்போது ஒரு புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. இந்த செப்டம்பர் மாதம் பாதியில 17ஆம் தேதி அவர் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. மாத துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சுபிட்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், அ ஆட்சி பலத்துக்கு வரப்போறார். துலா ராசிக்கு வரப்போறார். ஸோ இதுவே காலபுருஷன் 7ஆம் வீடான துலா ராசியில சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல அமரப் போறாரு. இதுவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகங்களும், சிறப்பான யோகங்கள குடுக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி சூரியன் கன்னி ராசியில புதனோடையும் சேரப் போறார். உச்சம் பெற்ற புதனோட சேரப் போறாரு. புதாதித்ய யோகம் உள்ள ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே இன்னொரு சுபகிரகமான முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில பலம் பெற்று நிற்கிறாரு. ஸோ ஏனைய கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள குடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மிக பயனுள்ள காணொளியா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக சிறந்த ராஜ யோகங்கள அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கப் போகுது. ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் குரு பகவான் முழு சுபகிரகம் உச்சம் பெற்று உங்க ராசியிலே இருந்துட்டு இருக்கிறாரு. பல நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி இருப்பாரு. ஸோ அதை தாண்டி 9ஆம் இடத்துல ஞானஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல மீன ராசியில சனி இருக்கிறாரு. அந்த சனிக்கு சுபத்துவ தன்மையை குரு வழங்கிக்கிட்டே இருக்காரு. தன்னோட பார்வையின் மூலியமா குடுத்துக்கிட்டு இருக்காரு. குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல யோக பலன்லாம் குடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த மாத துவக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட நீச ஸ்தானத்திலிருந்து விடுபட்டு, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியிலிருந்து விடுபட்டு, உங்க ராசிக்கு 4ஆம் கேந்திரத்துக்கு, அதாவது துலா ராசியில அமரப் போறாரு. துலா ராசி அவருடைய ஆட்சி வீடு, மூலத்திரிகோண வீடு, முழு பலம் பெறக்கூடிய வீடுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். உச்ச வீடான மீனத்தில இருக்கிறதுக்கு இணையான ஒரு நல்ல பலன்கள துலா ராசியில சுக்கிரன் இருக்கும்போதும் கண்டிப்பான முறையில குடுப்பாரு. உங்களுடைய 4ஆம் இடமா வருது இல்லையா? ஸோ வண்டி, வாகனம், வீடு, மனை, தாயார், உங்களுடைய சுகம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான். பயணங்கள சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான். நண்பர்கள சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான். ஸோ எல்லா வகையிலும் சுக்கிரன் பலம் பெறுறது உங்களுக்கு இந்த வகையிலலாம் நல்ல பலன்கள குடுக்க போகுது. அது மாத துவக்கத்திலே முதல் நாள் செப்டம்பர் 1ஆம் தேதி துலா ராசிக்குள்ள என்டர் ஆயிடுறாரு. அன்னைய நாள் விடியும்போதே உங்களுக்கு யோகம் காத்திருக்கு. நல்ல செய்திகள் காத்திருக்கு. மேலும் உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 4ஆம் கேந்திரத்தில சுக்கிரன் அமர்றாரு. குரு, சுக்கிரன் 2 பேரோட இணைவும் 2 சுபகிரகங்களும் கேந்திர தொடர்புல வர்றதுனால, நல்ல கல்வி, நல்ல தொழில் வருமான வாய்ப்புகள், பொருளாதார முன்னேற்றம், சுப காரியங்களுக்கான முன்னெடுப்புகள்ல நல்ல செய்திகள் உங்கள தேடி வர்றது, இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு யோகநாதன் சொல்லக்கூடிய யோகாதிபதி, தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்றாரு. 12ஆம் இடத்துல அமர்ந்து, அங்க இருந்து அமர்ந்திருக்கிறாரு மிதுன ராசியில. அங்கிருந்து அவருக்கு 5ஆம் இடம். செவ்வாய்க்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும், சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், ராகுவுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயும். இப்படி ஒரு முக்கோணம், அதாவது ஒரு முக்கோணத்துல 3 கிரகங்கள் இணைஞ்சிடுறாங்க. முக்கோணத்துல 3 புள்ளிகள்ல ஒரு இடத்துல செவ்வாய், இன்னொரு புள்ளியில சுக்கிரன், இன்னொரு புள்ளியில ராகு. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கனெக்ஷன் இதெல்லாம் மருத்துவ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மருத்துவ கிரகங்கள் நல்ல நிலைகள்ல இணைஞ்சிருக்காங்க. அதாவது செவ்வாய் 12ஆம் இடத்துலயும், ராகு 8ஆம் இடத்துலயும், சுக்கிரன் 4ஆம் இடத்துலயும். ஸோ இப்படின்றபோது உங்களுக்கு கடக ராசிக்காரர்கள் யோகம் உள்ளூர்ல இல்ல, வெளியூர்லன்றத தெரிஞ்சுக்கங்க. தொழில் சார்ந்த வளர்ச்சி, முன்னேற்றங்கள், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறைகள் மூலியமா லாபம் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டு நபர்கள், வெளிநாட்டு அந்நிய மொழி, மாற்று மதம், மாற்று மொழி பேசக்கூடியவங்களால ஆதாயங்கள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகத்த செவ்வாய், சுக்கிரன், ராகு 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு குடுக்க போறாங்க. பயணங்கள் நிறைய ஆகப்போகுது. வெளிநாட்டு பயணங்களுக்கு முயற்சி எடுத்து தடைப்பட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா, அந்த தடைகள்லாம் தாண்டி நீங்க வெற்றிகரமா நீங்க அந்த பயணத்த மேற்கொண்டு அதன் மூலமா ஒரு நல்ல ஒரு ஆதாயங்கள் அடையப் போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. குறிப்பா இந்த மருத்துவம் சார்ந்த அ படிப்புக்கு முயற்சி பண்றவங்க, மருத்துவத் துறையில இருக்கிறவங்க, மருத்துவர்களா இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றங்களும், முன்னேற்றங்களையும் குடுக்கக்கூடிய வாய்ப்புகள இந்த காலம் குடுக்க போகுது. ஏன்னா, அந்த மருத்துவ கிரகங்கள் தான் இணைவு பெற்றிருக்காங்க. நல்ல நிலையில் இணைவு பெற்றிருக்கிறதுனால, நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பலன்கள், நீங்க எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு உறுதியா சொல்லலாம். அத விட முக்கியமா சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி போறாரு. அதாவது கன்னி ராசிக்கு போறாரு. கன்னி ராசிக்கு அவர் போறதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, அங்க ஏற்கனவே அந்த ராசிக்கு அதிபதியான புதன் உச்ச பலம் பெற்று நிற்கிறாரு. கன்னி ராசி புதனுக்கு முழு பலம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம்.
ஸோ அங்க அவர் முழு பலம் பெறுறாரு. அவரோட சூரியனும் போய் சேர்றாரு. இந்த சூரியன் சேர்றதுனால என்ன சிறப்பு அப்படின்னா, சூரியனும் புதனும் சேர்றது புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம் நல்ல கல்வி, நல்ல கல்வியாளரோட நட்பு, சமூக அந்தஸ்து, பொருளாதார அந்தஸ்து, சுய கௌரவம் இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு, நீங்க என்ன நெனச்சீங்களோ அதெல்லாம் நல்லபடியா ஏன்னா மனோஸ்தானம் இல்லையா? அதாவது 3ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆசை, விருப்பம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இல்லையா? அதனால வந்து நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு நல்ல அடையாளமா இந்த புதாதித்ய யோகத்த பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இந்த சூரியன் வந்து 17ஆம் தேதி புதனோட சேரக்கூடிய அந்த காலத்திலிருந்து, நெறைய கடக ராசிக்காரர்களுக்கு சிவாலயங்களுக்கான யாத்திரை போறது, காசி யாத்திரை போறது, மலை ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்றது, சித்தர் வழிபாடு பண்றது, இதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அதே நேரத்தில நீங்க அதையும் பண்ணுங்க. நாராயணரையும் வழிபடுங்க. சிவ வழிபாடு பக்தியையும், ஞானத்தையும் குடுக்கும். நாராயணர் நமக்கு பொருள குடுப்பார். அதனால நாராயணர்னா பெருமாள், வேற யாரும் இல்ல. 2 பேத்தையும் ஏன்னா சுக்கிரனும் பலம் பெற்று இருக்கிறாரு. அதனால மகாலட்சுமியோட தன்மையும், புதன் தான் வந்து மகாவிஷ்ணு. அவரும் பலம் பெற்று இருக்கிறார். உச்ச பலத்தில இருக்கிறாரு. சிவனையும், நாராயணரும் 2 பேத்தையும் இணையா வணங்குங்க. வாழ்க்கையில உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதாரமும் கிடைக்கும். உங்களோட பக்தி, ஞானமும் மேம்படும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கும், 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் சமசப்தம பார்வை தொடர்பு ஏற்படுது. இந்த சனி, சூரியன் தொடர்பு அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இயற்கை பகை கிரகங்கள் இல்லையா? அதனால உங்களுக்கும், உங்களுடைய தலைமை அதிகாரிக்கும், உங்களுக்கும், உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்களுக்கும், மேலும் உங்களுக்கும், உங்க தந்தைக்கும், கணவன் மனைவிக்கும் இப்படி சின்ன சின்ன முரண்பாடுகள்ன்றது வரதான் செய்யும். ஸோ அத தவிர்க்கிறதுக்காகவும் வந்து நீங்க சித்தர் வழிபாடு, சிவ வழிபாடு மட்டும் இல்லாம நாராயணர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடையும் கண்டிப்பான முறையில செஞ்சீங்கன்னா, இந்த வரக்கூடிய முரண்பாடுகள் கலைஞ்சு, உங்கள பத்தி அவங்களும் புரிஞ்சுகிட்டு, ஓகே நீங்க இததான் சொன்னீங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு, ஆ கம்யூனிகேஷன் குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். வேற ஒண்ணும் தப்பாலாம் ஒண்ணும் இல்ல. ஸோ அத நீங்க சொன்னத அவங்க தப்பா புரிஞ்சுக்கலாம். இல்ல அவங்க சொன்னத நீங்க தப்பா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால சில குளறுபடிகள் வரும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லன்னு சொல்ல முடியாது. அத மட்டும் சரி பண்றதுக்கு இந்த வழிபாடுகள பண்ணிக்கிட்டா போதும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன் குடுக்கும். ஆக மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த மாதம் முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் 2 பேரும் பலம் பெறுறது, கடக ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த ராஜயோக காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. மேலும் இந்த கோச்சார நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோக பலன குடுக்க தயாரா இருக்கு. அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். அதாவது முக்கியமான காரணமா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம் ஏற்பட போகுது. அப்புறம் குருவுக்கும், சுக்கிரனுக்குமான கேந்திர தொடர்பு ஏற்பட போகுது. வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பா இந்த மாதத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. இதுதான் இங்க வந்து ரொம்ப 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 நம்ம ஒரு சிறப்பான இந்த மாதம் துவங்குற முதல் நாள்லயே ஸோ அதுதான் வந்து இங்க ஒரு சிறப்பு அம்சம். அதாவது சுக்கிரன் வந்து சுபிட்ச காரகன், மகாலட்சுமியோட அம்சம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதாவது சூனிய பலத்துக்கு போயிருக்கிறது வந்து, திரும்ப முழு பலத்தோட வந்து நிக்கிற மாரி வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே வந்து 2 குருவும், சுக்கிர குருவும் சரி, அ அசு இவரு நம்ம வியாழ குருவும் சரி 2 பேருமே பலம் பெற்று இருக்கிறதுனால, அ எல்லாரோட மனதிலயும் அமைதியும், சாந்தமும் நிலவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா பொருளாதார உயர்வும் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில இவ்வளோ நாள் நம்ம பல சிக்கல்கள, போராட்டங்கள பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். விலைவாசி நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு. பல பிரச்சனைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான போராட்டம், பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தணிவடையறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் துவக்கம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த அரசுக்கும் மக்களுக்குமான போராட்டம் அப்படின்றது வந்து இந்த மாதம் கொஞ்சம் தொடர தான் செய்யும். சூரியன், சனியோடைய சமசப்தம பார்வை நம்ம நம்ம ராசி பலன்ல பார்க்கும்போது, ராசிகளுக்கான பலன் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம். சனி, சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால, தந்தை, மகன் பிரச்சனை, தலைமை அதிகாரிக்கும் உங்களுக்குமான பிரச்சனை. நீங்க தான் தலைமை அதிகாரினா, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து அரசாங்கம்ன்னு பார்க்கும்போது, அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஆனா, இதுலலாம் 2 பேத்துக்குமே சுமூகமான தீர்வு கிடைக்கும்ன்றது தான் அந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி கோச்சார பலன் அப்படின்றது வந்து ராசிய அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. ராசிய தீர்மானிக்கிறது சந்திரன். மனோகாரகன் சந்திரன். அப்ப மனசுல நம்ம எத பதிய வைக்கிறோமோ, அதன் அடிப்படையில தான் வந்து நமக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள நீங்க முழுமையா நாங்க இல்லாத எதையும் சொல்லல. கோச்சாரப்படி ராசிக்கு இங்க இந்த கிரகம் இருந்தா இந்த பலன குடுக்கும். இந்த கிரகம் உச்சம் பெற்றால் இந்த பலன் குடுக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இவர் இருந்தா இந்த பலன குடுப்பாங்க. அப்படின்ற ஜோதிட விதிகளின் அடிப்படையில, கோச்சார அடிப்படையில உங்களுக்கான பலன்கள குடுத்துருக்கோம். இத நீங்க அப்படியே எடுத்துக்கணும். நம்பிக்கையா எடுத்துக்கிட்டு,
அத மனசுல பதிய வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்பி, நீங்க வந்து செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு முழுமையான வெற்றிய கோச்சார கிரகங்கள் குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இது மட்டும் போதுமா? கோச்சார பலன் பார்த்துட்டா மட்டும் போதுமா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நமக்கு எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, விதி, மதி, கதி அப்படின்ற அடிப்படையில குடுத்துருக்காங்க. அதாவது விதி அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகம், லக்னம். லக்னத்தின் அடிப்படையில லக்னத்துக்கு ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, அ ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்லாம் என்ன நிலையில இருக்காங்க. ஆ பிளஸ் நமக்கு நடப்பு நேரம், தசாபுத்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பலன். அதுக்கு அடுத்ததா மதி. சந்திரன் அடிப்படையில இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? கோச்சாரம் அடிப்படையா. அதான் வந்து மதியின் அடிப்படையில. அது போக உங்களுடைய ஜாதகத்தில உங்க ராசிக்கு சந்திரன் உங்க ராசின்றது சந்திரன். சந்திரன் எங்க இருக்கிறாரோ, அவர சுத்தி ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு வச்சு சொல்லக்கூடிய பலன். அதுபோக கதி. கதின்றது வந்து சூரியனை அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்தில சூரியன் எங்க இருக்கிறாரு, அவர சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் எடுத்து தான் உங்களுக்கான துல்லியமான, சரியான பலன குடுக்க முடியும். இப்ப நம்ம இந்த காணொளியில பார்த்திருக்கிறது ராசி அடிப்படையிலான பலன். அதுபடி பார்த்தாச்சு. எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, அடுத்து ஃபர்தரா முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா? நடக்காதா? இது செய்யலாமா? கூடாதா? இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.